அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் இல்ல குழந்தைகளுக்கான மாநில அளவிலான இந்த விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சி போட்டிகளுடைய நிறைவு நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கி அவர்களுடைய சிறப்புரை நல்குவதற்காக நம்மிடையே கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சின்னவர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்து வரும் மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அண்ணாச்சி அவர்களே, மாநகர வணக்கத்துக்குரிய மாநகர மேயர் திருமதி பிரியா ராஜன் அவர்களே மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு பரந்தாமன் அவர்களே மற்றும் இந்த எங்களுடைய துறையினுடைய செயலர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் அவர்களே மற்றும் நன்றியுரையாற்ற இருக்கின்ற துறையினுடைய இணை இயக்குனர் திருமதி கஸ்தூரி அவர்களே, பல்வேறு தொண்டு நிறுவனத்திலிருந்து தங்களுடைய குழந்தைகளை அழைத்து வந்துள்ள தொண்டு நிறுவனத்தினுடைய பிரதிநிதிகளே, ஆசிரியர் பெருமக்களே, அதுபோல இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் நடப்பதற்காக இந்த நன்கொடை மூலம் மெருகூட்டிய ஐஓசிஎல்லுடைய பிரதிநிதி திரு கவின் அவர்களே, நலந்தாவினுடைய பிரதிநிதி திரு ஸ்ரீராம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள மாமன்ற உறுப்பினர் அவர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அத்துணை மாணவ மாணவியர் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களே, நம்ம இல்ல குழந்தைகள் 4 மண்டலத்தில் நடந்த அந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் இன்று மாநில அளவிலான போட்டி நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட உடனே அவர் ஒத்துக்கொண்டார்கள். உங்களை எல்லாம் காண்பதற்காக நம்முடைய துணை முதலமைச்சர்கள் ஓடோடி வந்துள்ளார்கள். நம்முடைய மாணவ மாணவியர்கள் நீங்கள் 2 நாள் திறமை வெளிக்காட்டினாலும் உங்களை காண வேண்டும் என்ற அவளோடு வருகை தந்த நாங்கள் அழைத்த உடனே ஒத்துக்கொண்ட நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் நான் வருக வருக என்றும் என்னுடைய வரவேற்பையும் அளிக்க விரும்புகிறேன். அதேபோல் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற நாளில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த துறையே இன்னைக்கு விளையாட்டுத்துறையின் தலைநகரமாக ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலாக இன்னைக்கு தமிழ்நாடு உருவாயிருக்கிறதுனா அது காரணக்கர்த்தா நம்முடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு சின்னவர் அவர்கள். ஏன்னா அவர் பொறுப்பேற்றிருந்து சர்வதேச சாம்பியன்ஷிப் போட்டிகள், அந்த செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி, அதுபோல் சர்வதேச கார் ரேஸ் போட்டி, விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் டிவியில் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் 25 லட்சம் ரூபாய் என்று ஊக்கத்தொகையாக தமிழ்நாடு அரசு வழங்கப்படுகிறது. ஆகவே அந்த ஒரு ஊக்கத்தொகை பெற்றவர்கள் எல்லாம் பிற வீரர்களுக்கு ஒரு ஊக்கமாக நாமும் வெற்றி பெற வேண்டும், அந்த உதவித்தொகை பெற வேண்டும் என்ற கூடுதல் ஊக்கத்தை தரக்கூடியதாக அந்த ஊக்கத்தொகை அமைந்துள்ளது. அதே போல முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் தலைவர் கலைஞருடைய பேரில் எல்லா கிராம பிள்ளைங்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்கியிருக்கிறாரு. பல்வேறு சலுகைகள், விளையாட்டு வீரர்களுக்கு இடஒதுக்கீடு 3% என்றெல்லாம் பல்வேறு திட்டங்களை கொண்டு இன்னைக்கு இந்த துறையே மெருகூட்டப்பட்டுள்ளது. நம்முடைய தமிழ்நாடே எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு, குறிப்பாக கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அமைப்பினால பெஸ்ட் ஸ்டேட் இன் ப்ரொமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் என்ற விருது, அதே போல ஹிந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்திரிகையின் சார்பாக பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் என்ற விருது, இந்த மாதிரி ஒரு விருதெல்லாம் நம்முடைய தமிழ்நாடு பெற்றுவதற்கு காரணக்கத்தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதனால தான் இந்த விளையாட்டு போட்டியிலையும் உங்களை ஊக்குவிப்பதற்காக, உங்களுக்கு பரிசுகள் வழங்குவதற்காக வருகை தந்துள்ளார்கள். எப்பொழுதும் இந்த கடந்த விளையாட்டு விழா பரிசளிப்பில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த முறை நமக்கு துணை முதலமைச்சரே வந்துள்ளது உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஊக்கத்தை தருகிறது. நம்ம எந்த அத்துணை மாணவர்களும் நிச்சயமாக நமக்கு ஒரு பெருமையை தரக்கூடிய நிகழ்வு என்று கூறலாம். அந்த அளவுக்கு அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை நான் மிக்க மனதார பாராட்ட விரும்புகிறேன். அதுபோல் நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றதிலிருந்து இந்த துறையே புத்துணர்ச்சி பெற்றுள்ளோம் சொல்லலாம். மாணவர்களுக்கான செலவு தொகை, உணவீட்டு செலவு உயர்த்தி வழங்கப்பட்டிருக்குது, கட்டிடம் கட்டத்தரப்படுகிறது, மாணவர்களுக்கான விளையாட்டு பயிற்சி, ஆட்டுப்படுத்துதல் பயிற்சி, அதுபோல தொழில் பயிற்சி, கலை பயிற்சி என்றெல்லாம் வழங்கப்பட்டு இந்த ஒரு இல்லங்களில் உள்ள அரசு இல்லங்களில் உள்ள குழந்தைகளுக்கு பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு உன்னத ஒரு நிலையிலே நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுரைப்படி, அவருடைய உத்தரவுப்படி இந்த துறை நடைபோட்டு வருகிறது என்பதை மட்டும் இங்கு கூறிக்கொண்டு, வெற்றி பெற்ற மாணவர்கள் மட்டுமல்லாமல் பங்கெடுத்த அத்துணை மாணவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.